அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது பேட்டி காண இருப்பது யார் என்று சொன்னால், தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்திய கக்கன்ஜி அவர்களுடைய அரசியல் வாரிசாக அறியப்படக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய எமயா கக்கன் அவர்களை இன்று பேட்டி காண இருக்கிறோம். எது சம்பந்தமாக என்று சொன்னால், வாக்கு திருட்டு குறித்து உங்களுடைய கருத்தை கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். அதாவது வாக்கு திருட்டுன்றது வாக்கு அதிகாரம் நமக்கு யாரால கிடைக்கப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரம் பெற்றதுல இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியலமைப்பை கையில் எடுக்கும் போதே டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய வழிமொழிப்படி 18 வயது பூர்த்தியான அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஏன் என்றால், இன்று உலக நாடுகளிலே மக்கள் தொகையில நம்ம முதலாவது இடத்துல இருக்கோம். அப்படி இருக்க மக்கள் தொகை உள்ள நாடு இன்னைக்கு ஜனநாயகப்படி இங்க அரசியல் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னது? வாக்கு அதிகாரம் மக்களிடம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வாக்கு அதிகாரத்தை மக்கள் தனக்கான பஞ்சாயத்தில், தனக்கான தொகுதியில், தனக்கான சட்டமன்றத்தில், தனக்கான மாநிலத்தில், தனக்கான நாட்டை யார் ஆள வேண்டும் என்பது அவருடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. ஆனா இந்த பிஜேபி அரசு, RSS மூலமாக ஆட்சி செய்யும் இந்த பிஜேபி அரசாங்கம் ஒண்ணா மக்களிடம் எதையெல்லாம் எடுக்க முடியும் என்று வரி கொள்கையா இருக்கட்டும், டிமாண்டேஷனா இருக்கட்டும், ஒவ்வொன்றத்திலும் இருந்து மக்களிடம் கழுத்தை நிறுத்தி கொண்டிருந்தார்கள். இது எல்லாமே எங்களது வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி முதல் நாளில் இருந்தே சொன்னார். ஏதோ ஒரு திருட்டுத்தனம் நடக்குதுன்ட்டு இவிஎம் மிஷின்ல இருக்கும் என்று நாங்களாம் எதிர்பார்த்தோம். ஆனா தெளிவாக வாக்கை திருடுகிறார்கள் என்பதை அழகாக ஒண்ணா எடுத்து காமிச்சிட்டாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வாக்கை திருடி தன் பக்கம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல வந்துட்டு இருக்காங்க. இது கொள்கை திருட்டு. இது எல்லாத்தை விட மிகப்பெரிய திருட்டு. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு சாதாரண திருட்டுத்தனம் பண்றவங்கள கூட தூக்கி ஜெயில போடு. ராம ஆண்டா எனக்கு என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்னன்ற அந்த சொல்ல மாத்தி, நான் என் நாட்டை இவன் தான் ஆளணும்ன்ற அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய ஓட்டு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. மாநில தலைவர் திரு கு. செல்வபிரந்தை அண்ணன் அவர்கள் இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமா ஏற்படுத்திருக்காங்க. ஏன்னா தமிழகத்துல தான் அந்த பிஜேபியோட தாமரை மலராமல் இருக்குன்னா அது கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா கொடுத்த கல்வியாலும் இங்க அறிவோட உள்ள மக்கள் இருக்கிறார்கள். ஆகையால் இங்க அந்த திருட்டு நடக்க கூடாதுன்றதா எப்பவுமே காங்கிரஸ் மக்களுக்கான காங்கிரஸ், மக்களுக்காகவே செயல்படும் காங்கிரஸ். ஆகையால் என்றும் எங்கும் எப்பொழுதும் எந்த அநியாயம் நடக்க விடாமல் தடுப்பது எங்க காங்கிரஸ் கட்சி. அதற்காக நாங்க எல்லாரும் இன்று ஒற்றுமையுடன் இங்க வந்திருக்கோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நிச்சயமா அக்கா தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். இன்று சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு ஜனநாயகத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த நிச்சயமாக மாநாடு அருமையான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த திருட்டு ஆட்சியை ஒழித்து கட்டிவிட்டு ஜனநாயக ஆட்சியை நாம் அரங்கேற்ற வேண்டும் என்பதே நம்முடைய ஒற்றை கொள்கையாக இருக்கிறது. நன்றி.